இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி வேற யாரும் இல்ல, என் சொந்த மாமா பொண்ணு. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ரேவதி கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. மாப்பிள்ள, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல, போகாத கோவில் கூட இல்ல. தெய்வாதீனமா உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ரேவதி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உங்களுக்கு மனைவியா கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்ன்றது என் அம்மாவோட கடைசி ஆசை. இது நான் நிறைவேற்றியாகணும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். மைதிலி, மாப்பிளைக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அத்தை, ரேவதி இதை பத்தி எதுவும் அவகிட்ட சொல்லாதீங்கம்மா. சரிங்க மாப்பிள்ள. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லை ரேவதி, நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் வந்து என்னை வந்து காப்பாத்தினாரு. அந்த பொம்பளை பொறுக்கே என்ன பண்ணீங்க? அவனை போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரேவதி, இதுல நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே உன் புருஷனை அனுப்பி என் மருமகளோட மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. அம்மா விடுங்கம்மா, என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். ராஜா, நான் சொன்னது இவங்களதான். இவங்க ரெண்டு பேரையும் நீ பார்த்து அறிமுகம் ஆயிட்ட. கும்பாபிஷேகத்துக்கு அறிமுகப்படுத்தலான்னு இருந்தேன், ஆனா முடியாம போச்சு. இவரு இருக்காரு, எல்லாத்தையும் இவரு பார்த்து பாரு. எங்களை மீறி எதுவும் நடக்காது, தைரியமா இருங்க. சரிம்மா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாப்பிடாம போக கூடாது. சாப்பாடு சமைச்சு ரெடியா இருக்கு. அதெல்லாம் வேண்டாமா, விடுங்கம்மா. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். வேண்டானா கேட்க மாட்டேங்கிறீங்களேம்மா. ஹே ரேவதி, அத்தைதான் ஆசையா சொல்றாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்கம்மா, சாப்பிட்டே போறோம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, சாப்பிட்டே போலாம். அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, வந்து உட்காருங்க சாப்பிடலாம்.